பிக் பாஸ் லைவ்ல ஃபைனலா பார்த்தீங்கன்னா 8 பேர் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அந்த தேர்ந்தெடுப்பெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா மக்களே, அப்படி ஆயிருப்பீங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்தது. அப்ப நினைச்சிருப்பாரு பிக் பாஸ், எப்பா செலக்ஷன் டீம் பக்காவா தேர்ந்தெடுத்துட்டு வந்து என் தலையில கட்டி விட்டீங்க. இங்க நான் படுற பாடு இருக்கே சபா முடியலன்ற மாதிரி பிக் பாஸோட மைண்ட் வைஸே அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டாஸ்க்கை அந்த மாதிரி யோசிச்சு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுலயும் ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க பாருங்க அந்த ரெண்டு பேரை சொல்லணும். அவ்வளோ அல்டிமேட்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க. அடுத்தடுத்த டாஸ்க்கெல்லாம் அவங்க 2 பேரும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா பிக் பாஸ் வந்து அவ்வளோ அருமையா போகும். அப்படி என்ன பண்ணாங்கன்றதையும் சொல்றேன். அடுத்து சில லைவ் அப்டேட்ஸை பார்ப்போம். வணக்கம் மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன? பொங்குதே 12 பேர் பாலை பொங்க வச்சிட்டாங்க. இப்போ அதுல செலெக்ஷன் கிரைட்டீரியா என்ன? ஸோ யாருது பொங்கி மெஜாரிட்டி வருதோ அதுல இருந்து 12 பேர்ல இருந்து 8 பேரை தேர்ந்தெடுக்கணும். இதுதானே ரூலு, இதுதானே சிம்பிள். இதுல யார் ஃபர்ஸ்ட் அந்த 4 பேர் எடுத்துன்னு வந்து பாலை வச்சாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, அந்த 4 பேரோட நேம் ஒரு பக்கம் பக்கத்துல போடு. ஆதிரை, வாட்டர்மெலான் அப்படின்ற மாதிரி எழுதினுக்கிறாங்க. அடுத்து 2வது ரவுண்ட்ல யார் வந்தாங்களோ 2வது ரவுண்ட் லிஸ்ட்டை போடு, 3வது ரவுண்ட் வந்தாங்களோ 3வது ரவுண்ட் லிஸ்ட்டை போடுன்னு லிஸ்ட்டை போடுறாங்க. பேசிக் சிம்பிள் விஷயம். எதுக்கு அந்த இப்போ 4 பேர் எதுக்கு வந்து ஒவ்வொரு ரவுண்டா நடத்துறாங்க? எலிமினேட் பண்றதுக்கு தான் அந்த ரவுண்டே வைக்கிறாங்க. ஸோ அந்த எலிமினேட் ஆச்சுன்னா அந்த ரவுண்டே முடிஞ்சு போச்சு. சிம்பிளா எலிமினேட் பண்ணா அந்த ரவுண்டே முடிஞ்சு போச்சுல்ல. இவங்க என்ன பண்றாங்க, யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்தாங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணணும். 3 ரவுண்டுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு யாரு பொங்குறதுல மேல வந்துச்சோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணும். ரெண்டுத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். ஷார்ட் லிஸ்ட்டை பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கணும்ன்றாங்க. யாரா நீங்க புரியல. இதுல வேற யாரோ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கும் போது நம்ம இது ரெண்டுத்தையும் எழுதி பிக் பாஸ் கிட்ட கொடுத்தா பிக் பாஸ் பார்த்துப்பார்ல, பிக் பாஸ் முடிவு சொல்ல போனார். அப்ப நீங்க எதுக்கு ஜட்ஜ் ஆகுறீங்க எனக்கு தெரியல. பிக் பாஸ் கிட்ட கொடுக்குறது உங்களுக்கு எதுக்கு ஜட்ஜா? பிக் பாஸே பார்த்துட்டு நானே சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்பி போங்க போனா வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, நடுவுல வந்து இவங்க சொல்றாங்க, சுபிக்ஷா என்ன இல்லைன்னு அந்த பர்சன்டேஜ் தானே கணக்கு, பர்சன்டேஜ் தான் வரணும் அப்படின்றது தான் பாயிண்ட். இவங்களுக்கு அது புரியல. ஃபர்ஸ்ட் வந்தானே எழுதணுமா, அடுத்து இதுல பால் பொங்கணும் தான் எழுதணுமா, இது ரெண்டுத்தையும் டேலி பண்ணி கொடுக்கணுமா? அது டேலியே தேவையில்லையே. ஒரு நபர் எலிமினேட் ஆகிறதுக்கு தான் அந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் வர்றது. அது முடிஞ்சு போச்சு. இப்ப பால்ல யார் ஐஎஸ்ல இருக்கோ அதுல இருந்து மெஜாரிட்டி எடுக்கணும். அதுதான் பாயிண்ட். அதை புரியாம இப்படி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு 8 பேர் எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு இருந்திருக்காங்கன்னு பாருங்க கண்டஸ்டன்ஸ். சிம்பிள். இருக்கிறதுலே பிக் பாஸ் மேல ஒரு கோவம் இருக்கு. டாஸ்க் கூடியானா இந்த பாலை பொங்குறது டாஸ்க் கொடுத்துங்கிறாரு. அங்கங்க கன்னடா பிக் பாஸ்லயும், தெலுங்கு பிக் பாஸ், மலையாளம் கூட விட்டுருங்க. தெலுங்குல எவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு டாஸ்க்கும் அவ்வளவு தீவிரமா ஃபயரா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ். இங்க பாலை பொங்குறது என்ன, பாலை வச்சு உருட்டுறது என்ன, அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டும் டாஸ்க் எல்லாம் கூட கேப்டன்சி டாஸ்க்ல கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாலுமே பண்ணுவாங்க. அப்படிதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுல ரிசல்ட் 8 பேர் யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த ரிசல்ட்லயுமே இந்த 2 கண்டஸ்டன்ஸுக்கு வீட்டுல இருக்கிற கண்டஸ்டன்ஸோட பேர் கூட தெரியல. ஒரு பக்கம் வந்து யாரையோ பேர் திவாகருக்கு சுதாகர்ன்றது எழுதுறது, அப்புறம் இன்னொருத்தரோட பேரே தெரியாம அங்க லிஸ்ட் பயணிச்சுட்டு இருக்கு. இதுல ஒரு 8 பேர் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்சரா, ஆதிரை, சபரி, துஷாரு, நந்தினி, பார்வதி அண்ட் பிரவீன் அண்ட் கிமி. அதுலயும் இந்த லிஸ்ட் அவுட் பண்றதுலயும் கோளாறுகள். அது பிக் பாஸே வந்து அந்த 4 பேர் சொல்லிருங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு போங்கடா, நான் எதுவும் பேசுற மாதிரி இல்ல, உங்களை வச்சு நான் படுற பாடே போதுன்ற மாதிரி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் அவுட்லயே ஏகப்பட்ட குழப்பங்கள் கடைசியில வேற சொல்றாரு. இதுல என்ன மாட்டி விட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி வினோத் போய் புலம்புறாரு. உங்களை எங்க மாட்டி விட்டாங்க? ஒண்ணு நீங்க கொடுக்குற டாஸ்காவது பண்ணணும், இல்லைன்னா பண்ணவும் கூடாது. ஏன்னா அவங்களை பொறுத்தவரையும் அந்த டீலக்ஸ் ரூம்ல இருந்து என்ன டாஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல, வேலை வாங்குறான்னு தெரியல. அந்த 3 ஆண்கள் வாங்கின மாதிரியே நான் பார்க்கல. ஏதோ வந்திருக்கிற இந்த 4 பெண்கள் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரூமுக்காவது நியாயமா இருப்போம், நியாயத்தின்படி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் பண்றதில்ல. அதை அட்டாக் பண்றவங்களோ அட்டாக் பண்ணல, அதுக்குள்ளேயே போவானா. ஆனா அதையாவது பண்றாங்களே இவங்க, அது கூட பண்ணாம டம்மியா உட்காந்துட்டு இருக்க டம்மி பீஸுங்களை என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு பக்கம் ஆரோரா அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டிங் ஆப்ஸோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் கோவால பண்ற அலப்பறைகள், இந்த மாதிரி சில விஷயங்களை அங்கே ஷேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் திவாகரை பிக் பாஸ் டீம் ஏமாத்திட்டு தான் வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்காங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீடுன்றது வந்து ஒரு நாள் 1 மணி நேரம் ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் ஏசி ரூம்ல போய் உட்கார வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துருவாங்க, திரும்ப மறுநாள் 1 ஹவர் ஷூட்டிங், ஏசி ரூம்ல உட்கார வைப்பாங்க, ரிப்பீட்டு அப்படின்னு நினைச்சு வந்தேன். இங்க என்னடான்னா இது எடுத்தா சண்டை, அதை எடுத்தா சண்டை, நின்னா சண்டை, உட்காந்தா சண்டை, படுத்தா சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை போட்டுருக்காங்க. என்னத்த சொல்றது அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. ஆக மொத்தத்துல பிக் பாஸ் டீம் திவாகரை ஏமாத்தி கூட்டு வந்திருக்காங்க. அவரும் படம் ஷூட்டிங் போல பயங்கரமா இருக்கும் போல, நமக்கு 1 மணி நேரம் நடிச்சா போதும், நடிப்பு திறமையை காமிச்சு சரித்திரம் படிக்கலான்னு வந்தவரை இப்படி நல்லா ஏமாத்தி வச்சு செஞ்சுட்டு இருக்கே, நியாயமா இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது ஃபன்னியா இருந்ததுங்க அந்த விஷுவல்ஸ் எல்லாம் கேட்கும்போது.
இன்னொரு பக்கம் கண்டென்ட், இந்த ஒரு 3 நாள் பிக் பாஸ் ஆயிடுச்சு, இதோட கண்டென்ட் யாருன்னா நேத்து ஃபுல்லா திவாகர், இன்னைக்கு ஃபுல்லா பார்வதி தான் கண்டென்ட். மிஞ்சி போனா தாண்டி வேற யாரும் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தெரியல. அதை தாண்டி இவங்க ஒன்னு அட்டாக்கு இவங்கள பண்றாங்க, இல்ல இவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீசனை பத்தி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இல்ல லைவ்ல வந்து சந்திக்கிற மக்களே. பாய்.